வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் கேஜிஎஃப் ஸ்ரீகுமார். நான் இந்த வீடியோவை சற்று காலதாமதமாக வெளியிடுவதற்காக மிகவும் வருந்துகிறேன். 2 நாட்களுக்கு முன்னால் மதிப்புக்கும் மரியாதைக்கும், அன்புக்கும் அடையாளத்துக்கும், தன்னம்பிக்கைக்கும் பேர் போன ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் தனது 101வது வயதில் மரணம் அடைந்தார் என்ற செய்தி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் இந்த ஆண்டு பிறந்தார், இந்த ஆண்டு இறந்து விட்டார், அவர் இப்படியெல்லாம் வாழ்ந்தார், அப்படியெல்லாம் வாழ்ந்தார் என்று அவரை வரலாற்றை சொல்வதற்கு நான் இந்த வீடியோவை பதிவு செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய வரலாற்றை பல மீடியாக்கள் பதிவு செய்திருக்கிறது. நான் பதிவு செய்தது பிறகுதான் அந்த அரசியல் மாமேதையின் வாழ்க்கையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படியென்றால் ஏன் இந்த பதிவு? ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் ஜாதி மத பேதம் இல்லாமல், தன்னலம் பார்க்காமல் மக்களுக்காக உழைத்தவர் என்பதில் துளி அளவும் சந்தேகத்துக்கு இடமில்லை. ஆனால் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் இறந்து விட்ட பிறகு அவர் இப்படி வாழ்ந்தார், அப்படி வாழ்ந்தார், அவர் பெருமைக்குரிய மனிதர், அவர் மூத்த அரசியல் தலைவர், அவரை போன்ற ஒரு தூய கரம் கொண்டவர்கள் இல்லை, அப்படி இப்படின்னெல்லாம் தலைமையில் தூக்கி வச்சு ரொம்ப கொண்டாடுறீங்களே. அவர் வாழும்போது 2 முறை எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் தோக்கடிச்சிங்களே. அவர் வாழும்போது ஒரு முறை எம்பி எலெக்ஷனில் அவர் தோக்கடிச்சிங்களே. அப்போல்லாம் அவர் நல்லவர்னு உங்களுக்கு தெரியலையா? ஒரு தலைவன் இறந்து விட்ட பிறகுதான் அவருடைய புகழை பாடுவதற்கு மக்களுக்கு தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கும்போது அவரை பற்றி தெரியாதா? ஏன் நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்வதில்லை? கல்வி கண் திறந்தவர் என்று சொன்ன கர்ம வீரர் காமராஜரை விருதுநகரில் தோற்கடித்தீர்கள். அறிவு கண்ணை திறந்து வைத்தார் என்று சொன்ன அறிஞர் அண்ணாவை காஞ்சிபுரத்தில் தோற்கடித்தீர்கள். ஏன்? இந்த நாட்டுக்காக சட்டத்தை வகுத்து தந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையே பம்பாய் மத்திய தொகுதியில் தோற்கடித்த மக்கள்தான். அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று நான் வருந்தி சொல்லவில்லை. தோல்விதான் வெற்றியின் படிக்கட்டு என்பது நான் நன்கு அறிவேன். ஆனாலும் வாழும்போது ஏன் அவர்களுக்கான மரியாதை தர மறுக்கிறீர்கள்? இறக்கும் தருவாயில் கூட பஸ்ஸிலே சென்று வந்தார் கக்கன் என்று சொன்னவரை மேலூர் தொகுதியிலே தோற்கடித்த மக்களே, இன்றைக்கும் கக்கனை போன்றவர்கள், காமராஜரை போன்றவர்கள், அண்ணாவை போன்றவர்கள், ஐயா நல்லக்கண்ணை போன்றவர்கள் மக்களுடைய பணத்தை சுரண்டாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பது உங்களுக்கும் தெரியும். கோடி கோடியாக பணம் வாங்கி கொண்டு குழு அறையிலே உட்கார்ந்து கொண்டு ஒரு நாளைக்கு சில மணி நேரமே உழைத்து கொண்டு பிறகு அது போர் அடித்து விட்டு பிறகு அரசியலுக்கு வருகின்றவர்களை ஆட்சியில் அமர வைக்க துடிக்கின்ற மக்களே, உங்களுக்காக உழைக்க துடிக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற, உழைக்கப் போகின்ற தலைவர்கள் இந்த நாட்டில் பல ஆயிரம் பேர் இருக்கிறார்கள். அந்த தலைவர்களை நீங்கள் ஏன் இனம் கண்டு அவர்களை வெற்றி பெற செய்வதில்லை? அதுதான் என்னுடைய மனக்குமுறலுக்கான ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே வைக்கலாம் என்று இந்த கேள்வியை வைத்தேன். நான் கேட்கின்ற இந்த கேள்வி தவறாக இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னித்து விடுங்கள். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்கள். அவர் சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனப்போ அவர் மீசையை சுருட்டால் ஆங்கிலேய போலீஸ்காரன் சுட்டு எடுத்துக்கிறான். அது வரைக்கும் அதுக்கு பிறகு அவர் மீசை வைக்கல. அவர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கைக்கான உதாரணம் இது. இப்படி மக்களுக்காக சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் மக்களுக்காகவே வாழ்ந்த இது போன்ற தலைவர்களை நாம் உயிரோடு இருக்கும்போது மதிக்க மாட்டேங்கிறோமே, அவங்களுக்கான பதவியை கொடுக்க மாட்டேங்கிறோமே, அவங்களுக்கான அந்த எதிர்பார்ப்பை, அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? நம்மளாம் நல்லா இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு தான். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மாட்டேங்கிறோமே. அவங்க செத்துட்ட பிறகு அவங்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கறது, அவங்கள இந்தியாவின் மிகச்சிறந்த மனிதர்னு சொல்கிறது, அவங்க இறந்துட்ட பிறகு இவரை போன்றவர்கள் யாரும் இல்லை, இவர் இப்படி வாழ்ந்தார், அவர் அப்படி வாழ்ந்தார், அவர் இப்போ தான் உங்களுக்கு நல்லவர்னு தெரியுதா?
101 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் நல்லவர்ன்னு உங்களுக்கு தெரியலையா? இனியாவது தயவுசெய்து இந்த நாட்டு மக்களை நான் விரும்பி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவன் பணம் வச்சுன்னுக்கிறவனாகட்டும், இல்லாதவனாகட்டும், நல்லவனாகட்டும், யாருனா இருக்கட்டும். ஐயா நல்லக்கண்ணு அவர்களை போன்றவர்களை எதிர்த்து நிற்கும்போது, ஐயா நல்லக்கண்ணை போன்றவர்கள் யார்? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஐயா நல்லக்கண்ணு போல உள்ள தலைவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். உங்க ஊர்ல யார் அந்த நல்ல தலைவர்ன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் அது போன்ற தலைவர்களை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள்? ஏன் அது போன்ற தலைவர்களை தோற்கடிக்கின்றீர்கள்? ஏன் அது போன்ற தலைவர்களை உயிரோடு இருக்கும்போது மதிக்க மாட்டேன் என்றீர்கள்? பிறகு இறந்துவிட்ட பிறகு அவரை தலையில் தூக்கி கொண்டாடுவது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு நல்லக்கண்ணு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர்கள் வெளியே வருவதில்லை. வந்தாலும் அவர்களை நீங்கள் விடுவதில்லை. ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சமூகத்தில மரியாதை இல்லைன்ற மாரி, ஏழ்மையாவே வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அதான் அவருக்காக மரியாதை இல்லைன்னு சொல்ல முடியாது. மரியாதை தான் அவருக்கு கொடுக்க வேண்டுமே தவிர, அவர் மரியாதை கொடுக்க மாட்டார் மரியாதைக்கு. ஏனால், மரியாதையின் உச்சம் தான் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர் பார்க்காத படம் இல்லை. ஆனால் ஒரு துளி பணத்தை கூட அவர் தன் குடும்பத்துக்காக வைத்துக் கொள்ளவில்லை. அனைத்துமே கட்சிக்காக நிதி, நிதி என்று கொடுத்து விட்டார். அவருக்கு கொடுத்த பணமெல்லாம் கட்சிக்காகத்தான் போனது. கடைசி வரை ஏழ்மையாக வாழ்ந்து மறைந்த அந்த நல்லக்கண்ணு ஐயா போன்றவர்கள் இன்னும் 100 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அவர்கள் வெற்றி பெறவில்லை என்றாலும், நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உதாரணத்துக்கு காட்டுவதற்காகவாவது அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். கடவுள் அவரை அழைத்துக் கொண்டார். ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய உங்களின் சார்பாகவும், என்னுடைய சார்பாகவும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் உங்களை நான் கேட்டுக்கொள்வது, ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறார்கள். உங்கள் ஊரிலும் இருப்பார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் ஊரில் எல்லா ஊரிலும் இருப்பார்கள். மக்களை சுரண்டாதவர்கள், ஊழல் செய்யாதவர்கள், தன்னுடைய நலத்தை பார்க்காமல் மக்கள் நலத்தை பார்க்கின்றவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். நீங்கள் 100 பேருக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் அதில் நல்லக்கண்ணு ஐயா போன்றவர்கள் ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அது போன்றவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். உயிரோடு இருக்கும்போது ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களே, அவர்கள் பாதையிலே செல்கின்றவர்களே, உதாரணமாக அவர் பாதையில் செல்கின்றார்கள் என்றால் அவர் இருக்கின்ற கட்சியை சேர்ந்தவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. அவர் எப்படி தூய்மையாக இருந்தாரோ அப்படி தூய்மையாக இருக்கின்றவர்களே, அவர் எப்படி மக்கள் பணத்துக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்தாரோ அது போன்ற மக்கள் பணத்துக்கு ஆசைப்படாமல் வாழ்ந்தவர்களே, அவர் எப்படி தன்னலம் பார்க்காமல் வாழ்ந்தாரோ அப்படி தன்னலம் பார்க்காமல் வாழ்கின்றவர்களே, நீங்கள் அடையாளம் கண்டு இனம் கண்டு அவர்கள் எல்லாம் இருக்கும்போதே கௌரவப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.